லிவர் கம்ப்ளைண்ட்டில் ஒரு கேட்டகரி வந்து மஞ்சள் காமாலை, கண்கள்லாம் மஞ்சளாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி எல்லாம் அப்நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கும். பிலோ 35 அப்நார்மலாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது லிவர் கம்ப்ளைண்ட்டு ஏன் வருது, என்ன பரிசோதனை எடுக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், எப்படி இதை முழுசாக குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் குறைபாடு யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆல்கஹால் அடிக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களும் சரி, ஜங்க் ஃபுட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பொரிச்சது இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு லிவர் கம்ப்ளைண்ட் வரும். லிவர் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படின்றத அவங்க எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் கம்ப்ளைண்ட்டில் ஒரு கேட்டகரி வந்து மஞ்சள் காமாலை. அந்த மஞ்சள் காமாலை எப்படி செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா சீரழிவு மஞ்சளாக போகிறது, கண்கள்லாம் மஞ்சளாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி எல்லாம் அப்நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கும். பிலோ 35 அப்நார்மலாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக கல்லீரலோட செயல் கம்மியாகிடுதுன்றது அர்த்தம். அடுத்தது சாப்பிட்டா எனக்கு ஜீரணமே ஆக மாட்டுது, சாப்பிட்டது வாந்தியாகவே இருக்குது, சாப்பிட்டது வந்து லூஸ் மோஷன் ஆகிடுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வயிறு மட்டும் வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தாக்கா நீங்கள் உடனே எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பரிசோதனை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 15 விதமான செக்மெண்ட்டில் இருக்கும். பிலிருபின் டோட்டல், பிலிருபின் டைரக்டு, பிலிருபின் இன்டைரக்டு, எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி, அல்கலைன் பாஸ்பேட், இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கும். இதை பற்றியே தகவல் உங்களுக்கு நிறைய வேணும்னாக்கா எனக்கு கீழே லிஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கான லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், அது உள்ள போனீங்கனாலும் நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம். சரி, உணவுகள் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னா கம்பல்சரி சாப்பாட்டில் பாதி உப்பு தான் எடுக்கணும். எண்ணெய் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அசைவத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அன்டைமில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஜீரணமே ஆகாத உணவுகளை வந்து கம்பல்சரி எடுக்கக்கூடாது. அப்போது என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணுன்னாக்கா கஞ்சி மாதிரியான உணவுகள், கூழ் மாதிரியான உணவுகள், பாதிக்கப்பட்டவங்களை தன்னை ஒரு 2 வயசு குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரியான உணவுகள் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுங்க. இதை குணப்படுத்துறதுக்காக தங்க சத்து, வெள்ளி சத்து இந்த மாதிரியான மருந்துகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட ரிப்போர்ட் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகளை கையாளணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி.